அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இயக்குனர் அமீர் வீட்டிலும் அமலாக்கத்துறை ரெய்டு என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வீடு மற்றும் அவரின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு என்று சற்று முன்பு தகவல் வெளியான நிலையில் ஜாஃபர் சாதிக் வீட்டை தொடர்ந்து இயக்குனர் அமீர் வீட்டிலும் அமலாக்கத்துறை ரெய்டு என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜாஃபர் சாதிக் வீட்டை தொடர்ந்து இயக்குனர் அமீர் வீட்டிலும் அமலாக்கத்துறை ரெய்டு என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. விவரங்கள். வணக்கம். ஏற்கனவே சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடைபெற்று வருவதாக தெரிய வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய இயக்குனர் அமீரினுடைய வீட்டிலும், சென்னையில் இருக்கக்கூடிய அமீரினுடைய வீட்டிலும் அமலாக்கத்துறை ரெய்டு என தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்புடைய இடங்களில் இன்றைய தினம் அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்புடைய வீடு, அதே போல அலுவலகம், ஹோட்டல் என பல்வேறு இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் அமீரினுடைய வீட்டிலும் தற்பொழுது அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதாக நமக்கு தெரிய வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு, தேசிய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் மூலம் கைது செய்யப்பட்டு தற்பொழுது திகார் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்புடைய கூட்டாளிகள், நண்பர்களுக்கு ஏற்கனவே சம்மனானது அனுப்பப்பட்டு அவர்களிடமும் ஒரு புறம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஜாஃபர் சாதிக்கிற்கு நெருங்கிய நண்பனாக இருக்கக்கூடிய இயக்குனர் அமீருக்கு சம்மன் அனுப்பி இருந்தது. அந்த வகையில் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில், தேசிய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் கூட ஆஜராகி அவர் விளக்கங்கள் அளித்து இருந்தார். இதற்கிடையே தற்பொழுது இயக்குனர் அமீரினுடைய வீட்டிலும் ரெய்டானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் 5 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக், அதே போல ஜாஃபர் சாதிக்கினுடைய கூட்டாளிகள் என 5 பேர் இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இந்த ரெய்டானது நடைபெற்று வருகிறது. இயக்குனர் அமீரை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக்கோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவர். குறிப்பாக இயக்குனர் அமீரினுடைய ஒரு படத்திற்கு கூட ஜாஃபர் சாதிக் தயாரிப்பாளராக இருக்கிறார். மேலும் நிறைய நிகழ்ச்சிகள், குறிப்பாக ஹோட்டல் திறப்பு நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் 2 பேரும் ஒன்றாக பங்கேற்பது, இப்படி நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏற்கனவே அமீருக்கு தேசிய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பி இருந்தார்கள். அந்த வகையில் அவர் நேரில் ஆஜராகி விளக்கமும் அளித்திருந்தார். இதற்கிடையே தற்பொழுது அமலாக்கத்துறை ரெய்டு என்பது ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.